ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்திராத அதிர்ஷ்டத்தை என் அன்பு பிள்ளையான உனக்காகவும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவும் உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவதற்காக தான் காலையிலேயே உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. நீ எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறாயா சாயப்பா என என்னிடம் கேட்டாயல்லவா? இதோ நம்பிக்கையோடு நீ என்னிடம் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலாகத்தான் இப்போது உன் கூடவே இருந்து உன்னை நேர்வழியில் அழைத்து சென்று உனக்கான முன்னேற்றத்தையும் தரப்போகிறேன். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா மனிதர்கள் எப்போதுமே யாராவது எதையாவது எதிர்பார்த்து கேட்டால் அவங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாரும் தாங்கிட்ட பழகணும். ஆனால் தனக்கு வேண்டியதை மட்டும் மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய எண்ணம் கொண்டவனாக தானே இந்த உலகில் மனிதன் இருக்கிறான். நல்ல குணத்தோடு இருக்கிற உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் நிச்சயமாக வரும். அன்பு பொக்கிசமாகவும் அருமை பொக்கிசமாகவும் இருக்கும் உன் மதிப்பை நான் எல்லாருக்கும் சீக்கிரம் புரிய வைக்கிறேன் என் செல்லமே. உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நானும் கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளையான நீ எப்படி இருந்தாலும் நீ என்னுடைய பிள்ளை தானே. நல்லவனோ கெட்டவனோ எனக்கு அதில் எந்த பேதமும் இல்லை. உன்னை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு என்னிடம்தானே இருக்கிறது. ஒரு நாள் இந்த வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையில் தானே நீ ரொம்ப நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அந்த ஒரு நாள் உன் வாழ்வில் வெகு சீக்கிரமாகவே வரப்போகுது. அந்த அன்பான நல்ல நாளையும் நீ வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளையும் இன்றைய நாளாகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என் செல்லமே. உனக்கான பரிசோடும் பொக்கிசத்தோடும் தான் இந்த நாளை உன்னை சந்திக்கிறதற்காக நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்ப்பதற்காகவே இப்போது நான் ஒன்று தேடி வந்திருக்கேன். என் மேலே அளவற்ற பக்தியோடும் பாசத்தோடும் வாழும் உனக்கு தேவையான சக்திகளை கொடுத்து நீ வெற்றி பெறுவதற்கான அந்த நாளையும் இன்றைய நாளாக நான் மாற்றப்போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய கவலைகளை நினச்சி காலம் தள்ளுனதெல்லாம் போதும். இனிமே உனக்கு எது நடந்தாலும், எது உனக்கு கிடைச்சாலும், எது உன்னை விட்டு போனாலும் உன் கூடவே நான் இருக்கிறேன்றதை உணர்ந்துகொள். உனக்கு எதிராய் நடப்பதெல்லாம் நல்லதில் போய் முடியும் என் செல்லமே. நீ பயப்பட வேணாம். நானே பெற்றெடுக்காத என் செல்லமல்லவா நீ. இந்த சாயப்பாவை நீ கௌரவப்படுத்தி விட்டாய் என் செல்லமே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை நடுக்காட்டில் தவிக்க விடுவேன்? நீ கவலை கொள்ளாதே. எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செய்து உன் சிந்தனையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் அடைவதற்கு துணையாய் நிற்பேன். நீ கவனம் கொண்ட விஷயத்தை எல்லாம் உனக்காக முடித்து உன் வாழ்வில் வெற்றியையும் நான் தீர்மானிப்பேன் என் செல்லமே. எந்த விஷயமா இருந்தாலும் கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இரு. தேட தேடதானே உனக்கானது எங்கிருந்தாலும் உன்னை வந்து சேரும். நீ எக்காரணம் கொண்டும் எதற்காகவும் மனசில் பயத்தையோ கவலைகளையோ வைத்து கொள்ளாதே. உனக்கான முயற்சியில் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த சாயப்பா நான் துணையாக இருப்பேன். இப்போது உன் மனம் மிகவும் கவலையாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என் செல்லமே. ஏன்னா இப்படி நீ பயத்தோடும் குழப்பத்தோடும் கவலைகளோடும் இருக்கும்போது உன் மனசில் பல எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் குடிபுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என் பிள்ளையான நீ இப்போது தைரியமாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் உன் கூட எப்பவும் நான் இருக்கேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் உன் வாழ்வில் வருகிற ஏற்ற இறக்கங்களை கண்டு நீ பயப்பட மாட்டாய் தானே. எதை கண்டும் சோர்வடையாதே என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கேன். நீ இழந்து விட்ட விஷயங்களையும் நினைத்து கவலைப்படாதே. ஒருவேளை அது உன் கூட இருந்திருந்தா உனக்கு கவலை மிக பெரியதாக வந்திருக்கும். அதனால்தான் சில விஷயங்களை உன்னிடமிருந்து விலக்கி வச்சு நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கையிலேயே உனக்கு நன்மையை கொடுக்க வந்தேன். என்னை காண விரும்புகிற உனக்கு உறுதியான மனதையும் உறுதியான சந்தோஷமான தைரியமான தன்னம்பிக்கையோடு கூடிய வெற்றிகரமான வாழ்க்கையையும் நான் கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. உனக்கு சேவை செய்வதற்காக தானே உன் சாயப்பா நான் இந்த உலகில் அவதாரம் எடுத்திருக்கிறேன். என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் வழி தெரியாமல் நீ குழம்பும் போது இந்த சாயப்பாவை நம்பி உன் பயணத்தை தொடங்கு. அனைத்துமே உனக்கு நல்லதாக நடக்க நான் துணை நிற்பேன்.